தனது அண்ணன் அமித்தின் மரண செய்தியை கேட்டு நவீன் துபாயிலிருந்து மதுரைக்கு திரும்பினான். ஆனால் இங்கு வந்தவுடன் தனது அப்பா சங்கரின் வற்புறுத்தலால் சமீபத்தில் விதவையான தனது அண்ணி சுனிதாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டியிருக்கும் என்று அவன் நினைக்கவில்லை. இதனால் தான் நவீன் நினைத்தான், அப்பா இப்படி செய்வார் என்று எனக்கு தெரிந்திருந்தால் நான் ஒருபோதும் மதுரைக்கு வந்திருக்க மாட்டேன் என்று. ஏனெனில் அவன் தனது வாழ்க்கையை தன் விருப்பப்படி அமைத்துக் கொள்ள விரும்பினான். தனது கனவுகளுக்கு புதிய வண்ணம் கொடுக்க ஆசைப்பட்டான். ஆனால் தனது வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய புயல் வீசும் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. சரியாக 6 மாதங்களுக்கு முன்புதான் நவீனின் அண்ணன் அமித்திற்கும் சுனிதாவிற்கும் திருமணம் நடந்திருந்தது. திருமணமான 1 மாதத்திலேயே நவீன் துபாய்க்கு சென்று விட்டான். அவன் சுனிதாவை எப்போதும் தனது அண்ணியாகவே பார்த்தான். சுனிதா அவனை விட வயதில் மிகவும் சிறியவளாக இருந்தாலும் நவீன் அவளை வேறு கண்ணோட்டத்தில் பார்த்ததே இல்லை. ஒரு நாள் சுனிதா அவனது வாழ்க்கை துணையாக வருவாள் என்று அவன் கற்பனை கூட செய்து பார்த்ததில்லை. ஆனால் தனது அப்பாவின் கௌரவத்தை காப்பதற்காக நவீன் இந்த திருமணத்தை செய்ய வேண்டியதாயிற்று. திருமணம் கிராமத்தில் உள்ள ஒரு கோயிலில் மிகவும் எளிமையான முறையில் நடந்தது. முதலிரவு அறையில் சுனிதா தனியாக அமர்ந்து நவீனுக்காக காத்திருந்தாள். மறுபுறம் நவீன் மாடியில் அமர்ந்து, இனி என் வாழ்க்கை முடிந்து விட்டது. அப்பாவின் பேச்சை கேட்டு என் வாழ்க்கையை நானே அழித்துக் கொண்டேன். ஆனால் இனி நான் அப்படி நடக்கவிட மாட்டேன். நான் மீண்டும் துபாய்க்கு சென்று விடுவேன். இனி ஒருபோதும் திரும்பி வர மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் சுனிதாவை என் மனைவியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான். நள்ளிரவு சுமார் 1:30 மணி இருக்கும். நவீன் மாடியிலிருந்து கீழே வந்து அறையின் கதவை திறந்த போது சுனிதா படுக்கையில் அமர்ந்து அழுது கொண்டிருப்பதை பார்த்தான். நவீனை கண்டதும் சுனிதா சட்டென்று எழுந்து நின்று, என்னை மன்னித்து விடுங்கள். என்னால் தான் உங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது. உங்களால் என்னை ஒருபோதும் மனதார ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நியாயமானதும் கூட. என் இடத்தில் வேறு யாராவது இருந்தாலும் இதையேதான் செய்திருப்பார்கள். ஆனால் நான் உங்கள் மீது ஒருபோதும் எந்த உரிமையும் கொண்டாட மாட்டேன். அதனால் நீங்கள் உங்கள் விருப்பப்படி உங்கள் வழியில் வாழலாம். இவ்வளவு கூறிவிட்டு அனிதா படுக்கையின் ஒரு மூலையில் படுத்துக்கொண்டு அழத் தொடங்கினாள். ஆனால் நவீன் எதுவும் பேசவில்லை. மாறாக கோபத்துடன் முகத்தை வைத்துக்கொண்டு வராண்டாவிற்கு சென்றான். அங்கு அமர்ந்து அடுத்தடுத்து சிகரெட் பிடிக்க தொடங்கினான். பார்த்து கொண்டிருக்கும் போதே இரவு கடந்து விடிந்து விட்டது. அவனுக்கு நேரமே தெரியவில்லை. விடிந்ததும் சுனிதா படுக்கையை விட்டு எழுந்து குளித்துவிட்டு பூஜையில் ஈடுபட்டாள். பூஜை செய்யும் போது நவீன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவளை பார்க்க பார்க்க அவனுக்கு கோபம் பொங்கியது. ஆனால் இரவு முழுவதும் தூங்காததால் ஏற்பட்ட சோர்வினால் அவனது கண்கள் சொருகின. பிறகு அவன் அறைக்குள் சென்று படுக்கையில் விழுந்ததும் உறங்கி போனான். மதியம் 12 மணிக்கு அவனது அம்மா சரிதாவின் சத்தத்தை கேட்டு அவனது தூக்கம் கலைந்தது. பிறகு அவன் எழுந்து முகம் கழுவி விட்டு சிற்றுண்டி மேசைக்கு சென்றான். அங்கு சுனிதா உணவை தயார் செய்து கொண்டிருந்தாள். அப்போதும் நவீனின் மனதுக்குள் கோபம் நிறைந்திருந்தது. ஏதோ பெயருக்கு சாப்பிட்டு விட்டு அவன் வீட்டிலிருந்து கிளம்பினான். ஏனென்றால் அவன் மனதிற்குள் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. வீட்டில் அவனுக்கு மனமே ஒட்டவில்லை. அதனால் மதுரையில் இருக்கும் வரை நண்பர்களுடன் அரட்டை அடித்து நேரத்தை கழிப்போம், நள்ளிரவில் வீடு திரும்புவோம் என்று நினைத்தான். அப்போதுதான் சுனிதா தூங்கியிருப்பாள். எனக்கு அவள் முகத்தை பார்ப்பது கூட பிடிக்கவில்லை என்று எண்ணிக்கொண்டு அவன் தனது நண்பர்களிடம் சென்றான். ஆனால் அங்கு அவனது நண்பர்கள் அவனை கேலி செய்ய தொடங்கினர். ஒருவன், என்ன மச்சான், நேற்றிரவு எப்படி இருந்தது என்றான். உடனே மற்றொருவன், உனக்கு ரொம்ப அழகான அண்ணி மனைவியாக கிடைச்சிருக்காடா என்றான். அப்போது இன்னொரு நண்பன் சுனிதாவை பற்றி மிகவும் தரம் தாழ்ந்த கருத்துக்களை சொல்லத் தொடங்கினான். அவர்களின் பேச்சால் நவீனின் மனநிலை இன்னும் மோசமானது. யாரிடமும் அதிகம் பேசாமல் அங்கிருந்து கிளம்பிவிட்டான். வழியில் ஒரு வெறிச்சோடிய இடத்தை பார்த்து அவன் அங்கேயே அமர்ந்து கொண்டான். பிறகு பையிலிருந்து போனையும் எடுத்து நெட் ஆன் செய்தான். அப்போது மெசேஞ்சரில் டிங் டிங் என்ற சத்தத்துடன் காவ்யாவிடமிருந்து மெசேஜ்கள் வரத் தொடங்கின. காவ்யாவை அவன் துபாயில் இருந்தபோது ஃபேஸ்புக் வழியாக சந்தித்தான். பிறகு சில நாட்களிலேயே
அவர்களின் நட்பு காதலாக மாறியது. ஆன்லைனில் காதல் மலரும் என்பதில் நவீனுக்கு முன்பு நம்பிக்கையே இருந்ததில்லை. ஆனால் காவ்யா அந்த மாயையை உடைத்தாள். போனில் மறுமுனையில் இருந்து அவள் நவீனை அவ்வளவு அக்கறையாக பார்த்து கொண்டாள். அவள் எப்போதும் அவனுடனேயே இருப்பது போல அவனுக்கு தோன்றியது. ஆயிரக்கணக்கான மைல் தூரம் ஒரு தூரமாகவே தெரியவில்லை. ஆனால் கடந்த சில நாட்களாக இருந்த குழப்பத்தில் நவீனால் அவளுக்கு மெசேஜ் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் காவ்யா தன்னை பற்றி என்னென்ன நினைத்து கொண்டிருப்பாளோ என்று அவனுக்கு தோன்றியது. பிறகு மெசேஜை திறந்து பார்த்தபோது காவ்யா கோபத்துடன் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாள். எப்படி இருக்கிறாய் நவீன்? என்ன ஆனது? ஊருக்கு போன உடனேயே என்னை மறந்து விட்டாயா? காவ்யாவின் மெசேஜை பார்த்த உடனேயே நவீன் வேகமாக பதில் அனுப்பினான். ஆம், நான் நலமாக இருக்கிறேன். கொஞ்சம் வேலையாக இருந்ததால் மெசேஜ் செய்ய முடியவில்லை. உனக்குத்தான் புரியுமே. சரி விடு. இன்று மதிய உணவை நாம் சேர்ந்து சாப்பிடலாம். இதற்கு சில நிமிடங்களிலேயே காவ்யாவிடமிருந்து பதில் வந்தது. சரி வா. பிறகு அவள் ஒரு இடத்தின் விலாசத்தை அனுப்பினாள். நவீன், சரி நீ வா, நான் கிளம்புகிறேன் என்று கூறினான். உடனே நவீன் அங்கிருந்து காவ்யாவை சந்திக்க புறப்பட்டான். அப்போது அவன் மனதிற்குள் காவ்யாவிடம் என்ன சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். ஒருவேளை அவளிடம் எதையும் சொல்லாமல் இருப்பதே நல்லது. இன்னும் சில நாட்கள் தானே. பிறகு துபாய் சென்றதும் சுனிதாவிற்கு விவாகரத்து பத்திரங்களை அனுப்பிவிடலாம். அதனால் வீணாக அவளிடம் சொல்லி ஏன் கவலையை தர வேண்டும்? சிறிது நேரத்தில் காவ்யா சொன்ன இடத்திற்கு அவன் சென்று சேர்ந்தான். சரியான நேரத்திற்கு காவ்யாவும் அங்கு வந்து சேர்ந்தாள். அவனை கண்டதும் காவ்யா நவீனை கட்டியணைத்துக் கொண்டாள். காவ்யா பார்ப்பதற்கு மிகவும் எளிமையான பெண். அப்போது அவள் ஜீன்ஸ் மற்றும் டாப் அணிந்திருந்தாள். புகைப்படங்களில் அவள் எவ்வளவு அழகாக தெரிந்தாளோ அதைவிட நேரில் மிக அழகாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தாள். எந்த ஒரு ஆணும் அவளை பார்த்தால் அவளின் மீது பைத்தியமாகி விடுவான். அந்த அளவிற்கு அவள் இருந்தாள். இதனாலேயே நவீன் அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவனுக்கு தோன்றியது, அவர்கள் முதல் முறையாக சந்தித்துக் கொள்ளவில்லை. மாறாக பல ஆண்டுகளாக ஒருவருக்கொருவர் தெரிந்தவர்கள் போல உணர்ந்தான். காவ்யாவுடன் செலவிட்ட ஒவ்வொரு நிமிடமும் நவீனின் கடந்த சில நாட்களின் அத்தனை கவலைகளையும் மறக்க செய்தது. அன்று மதிய உணவு, இரவு திரைப்படம், பிறகு இரவு உணவு என நேரம் எப்படி போனதென்றே தெரியவில்லை. இரவு 12 மணிக்கு நவீன் காவ்யாவிற்கு விடை கொடுத்து விட்டு தனது வீட்டை நோக்கி புறப்பட்டான். ஆனால் வீட்டை நோக்கி திரும்பியதும் அவன் மனம் மீண்டும் சோகமானது. ஏனென்றால் வீட்டிற்கு சென்றால் மீண்டும் சுனிதாவின் முகத்தை பார்க்க வேண்டுமே. அவள் முகத்தை பார்த்தாலே அவனது மனநிலை கெட்டு விடுகிறது என்று அவன் நினைத்தான். இதே சிந்தனையுடன் இரவு 12:30 மணிக்கு அவன் வீட்டிற்கு சென்றான். அவன் பலமுறை அழைப்பு மணியை அடித்த பிறகுதான் சுனிதா வந்து கதவை திறந்தாள். அப்போது அவளது சேலை அவளது உடலில் சரியாக இருக்கவில்லை. ஒருவேளை அவள் தூங்கிக் கொண்டிருந்திருக்கலாம். அவளது தலைமுடி கலைந்து முகத்தில் ஒட்டி கொண்டிருந்தது. நவீன் சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். சுனிதா அவன் தன்னை உற்று பார்ப்பதை கண்டு தனது பார்வையை தரையை நோக்கி தாழ்த்தி கொண்டாள். அந்த நொடியில் நவீனுக்கு திடீரென சுனிதாவின் முகத்தில் இருந்த அந்த கலைந்த முடியை ஒதுக்கிவிட வேண்டும் என்று தோன்றியது. அப்போது ஒரு விசித்திரமான ஈர்ப்பு அவனை அவளை நோக்கி இழுக்கத் தொடங்கியது. ஆனால் அடுத்த கணமே அவன் தன்னை சமாளித்துக் கொண்டு அறைக்குள் சென்றான். பிறகு அவன் மனதிற்குள் நினைக்க தொடங்கினான். நான் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறேன்? இதெல்லாம் முற்றிலும் தவறு. சுனிதாவிற்காக என் மனதில் எந்த இடமும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நான் காவ்யாவை நேசிக்கிறேன். மதுரையை விட்டு வெளியேறியதும் சுனிதாவிற்கு விவாகரத்து பத்திரங்களை அனுப்பிவிடுவேன். இவ்வாறு நினைத்து கொண்டே அவன் குளியல் அறைக்கு சென்றான். பிறகு முகம் கழுவி விட்டு திரும்பிய போது சுனிதா, உணவு மேஜை மீது இருக்கிறது, சாப்பிடுங்கள் என்று கூறினாள். அதற்கு நவீன் கோபத்துடன், நான் சாப்பிட்டு விட்டு வந்து விட்டேன் என்றான். இதை கேட்டதும் சுனிதாவின் முகம் வாடி போனது. அப்போது அவள் ஏதோ சொல்ல விரும்பினாள். ஆனால் அமைதியாகி விட்டாள். பிறகு உணவை மூடி வைத்து விட்டு
படுக்கையின் ஒரு மூலையில் சென்று படுத்து கொண்டாள். நவீனும் படுக்கையில் தனக்கான இடத்தில் படுத்துக்கொண்டு போர்வையை போர்த்தி கொண்டான். பிறகு எதையோ சிந்தித்துக் கொண்டே உறங்கி போனான். நள்ளிரவின் 3ஆம் ஜாமத்தில் திடீரென அவனது தூக்கம் கலைந்தது. அப்போது சுனிதாவின் இரு கைகளும் அவனது உடலின் மேல் இருப்பதை அவன் பார்த்தான். அவள் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். நவீன் மெதுவாக அவளது கைகளை தனது உடலில் இருந்து விலக்கி போர்வையை அவள் மீது போர்த்தி விட்டான். பிறகு அவளை உற்று பார்த்தான். உறங்கிக் கொண்டிருக்கும் சுனிதாவை பார்க்கும்போது அவள் நிஜமாகவே மிக அழகாக இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. உறங்கும் போது எல்லா பெண்களுமே அழகாக தெரிவார்கள் என்று மக்கள் சொல்வார்களே, அதை இன்று நவீன் நேரில் கண்டான். அதனால் அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். எப்போது விடிந்தது என்றே அவனுக்கு தெரியவில்லை. சுனிதா காலையில் எழுந்தபோது நவீன் தான் தூங்குவது போல காட்டிக்கொள்ள உடனே கண்களை மூடிக்கொண்டான். பிறகு சுனிதா படுக்கையை விட்டு எழுந்து அலமாரியில் இருந்து ஒரு சேலையை எடுத்துக்கொண்டு குளிக்க சென்றாள். சிறிது நேரம் கழித்து அவள் குளித்துவிட்டு வெளியே வந்தபோது நவீன் அவளை பார்த்தான். அவனது பார்வை அப்படியே நிலைத்து நின்றது. ஏனென்றால் சுனிதாவின் ஈரமான கூந்தலில் இருந்து தண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது. காலை வெயிலில் அவள் ஒரு தேவதையை போல தெரிந்தாள். இதற்கு முன்பு சேலையில் அவள் இவ்வளவு அழகாக இருப்பதை நவீன் பார்த்ததே இல்லை. ஆனால் நவீன் தன்னை இப்படி பார்ப்பதை கண்டு சுனிதா ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று கேட்டாள். இதனால் நவீன் சற்று பதற்றமடைந்து எதுவும் பேசாமல் குளியலறைக்கு சென்றான். அங்கிருந்து திரும்பியதும் போனை கையில் எடுத்து நெட்டை ஆன் செய்தான். அப்போது காவ்யாவிடம் இருந்து மெசேஜ் வந்திருந்தது. அவன் படுக்கையில் படுத்துக்கொண்டு காவ்யாவுடன் அரட்டை அடிக்க தொடங்கினான். அப்போது சுனிதா வந்து சிற்றுண்டி தயாராக இருக்கிறது, வந்து சாப்பிடுங்கள் என்றாள். இதற்கு நவீன் எந்த பதிலும் சொல்லாமல் போனிலேயே மூழ்கி இருந்தான். சிறிது நேரம் கழித்து சுனிதா மீண்டும் வந்து அதையே சொன்னாள். இம்முறை நவீனின் மனநிலை மோசமானது. அவன் எதுவும் சாப்பிடாமல் படுக்கையை விட்டு எழுந்து வீட்டை விட்டு வெளியேறினான். அவன் வெளியே செல்லும் போது சுனிதா பின்னால் இருந்து குரல் கொடுத்தாள். ஆனால் நவீனின் கோபமான முகத்தை பார்த்து அமைதியாகி விட்டாள். பிறகு நவீன் நேராக ஒரு டீ கடைக்கு சென்றான். டீயும் சிகரெட்டும் வரவழைத்தான். பிறகு காவ்யாவிற்கு மெசேஜ் செய்தான். இன்றும் உன்னுடன் மதிய உணவு சாப்பிட வருகிறேன், உன்னால் வர முடியுமா? அதற்கு காவ்யா நிச்சயமாக வருவேன் என்று பதிலளித்தாள். டீயையும் சிகரெட்டையும் முடித்துவிட்டு நவீன் காவ்யாவை சந்திக்க புறப்பட்டான். சிறிது நேரத்தில் அவள் சொன்ன இடத்திற்கு சென்று அவளுக்காக காத்திருக்க தொடங்கினான். சிறிது நேரம் கழித்து மெசேஞ்சரை திறந்து எங்கே இருக்கிறாய், நான் வந்து விட்டேன் என்று மெசேஜ் செய்தான். அதற்கு காவ்யா இதோ வந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறி பேச்சை தட்டி கழித்துக் கொண்டிருந்தாள். இப்படியே நீண்ட நேரம் காத்திருந்த பிறகு காவ்யா வந்தாள். நவீன் ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்டான். அதற்கு காவ்யா எரிச்சலுடன் உன்னை பார்ப்பதற்காக நான் எவ்வளவு மேக்கப் செய்திருக்கிறேன் என்று பார்த்தால் உனக்கு தெரியவில்லையா? வீட்டிலிருந்து கிளம்பி பிறகு பார்லர் சென்று ஃபேஷியல் செய்துவிட்டு உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். ஆனால் நீ என்னிடம் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறாயே என்றாள். நவீன் லேசாக புன்னகைத்து அட, இவ்வளவு மேக்கப் செய்ய என்ன அவசியம்? நீ அப்படியே அழகாகத்தான் இருக்கிறாய் என்றான். இதை கேட்டு காவ்யா கோபமடைந்து அதற்கு என்ன அர்த்தம்? நான் மேக்கப் செய்து கொள்ளக்கூடாதா? எனது முகத்தின் மீது நான் எவ்வளவு அக்கறை கொள்கிறேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா என்று கேட்டாள். இதை கேட்ட நவீன் அமைதியாகி விட்டான். ஏனென்றால் அப்போது அவனது நினைவில் திடீரென எந்த மேக்கப்பும் இல்லாத சுனிதாவின் முகம் வந்து போனது. அந்த முகத்தில் ஒரு மாயாஜால ஈர்ப்பு இருந்தது. அப்போது காவ்யா அவனை தட்டி எழுப்பி ஏய், என்ன ஆனது? ஏன் அமைதியாகி விட்டாய்? யாருடைய நினைவில் மூழ்கி இருக்கிறாய் என்று கேட்டாள். நவீன் தன்னை சமாளித்துக் கொண்டு ஒன்றுமில்லை, சும்மாதான் என்றான். பிறகு காவ்யா சரி வா, எனக்கு பசிக்கிறது என்றாள். இருவரும் ஒரு உணவகத்திற்கு சென்றனர். உணவு ஆர்டர் செய்த சிறிது நேரத்தில் உணவு வந்தது. நவீன் சாப்பிட்டுக் கொண்டே காவ்யாவை அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தான். அப்போது
காவ்யாவிடம் கொஞ்சம் கர்வம் அதிகமாக இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. அவளது அழகுதான் அவளது கர்வமா? அப்போது காவ்யா, என்னை அப்படி என்ன பார்க்கிறாய் என்று கேட்டாள். நவீன், ஒன்றுமில்லை, சும்மாதான் என்றான். அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போதே வெளியே மழையும் பெய்யத் தொடங்கியது. நவீனுக்கு மழை என்றால் மிகவும் பிடிக்கும். சிறு வயதிலிருந்தே மழையில் நனைவது அவனுக்கு பிடித்தமான ஒன்று. அதனால் காவ்யாவையும் அழைத்து கொண்டு மழையில் நனையலாம் என்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் இதற்கு காவ்யா சம்மதிப்பாளா? உணவு முடிந்தது. இருவரும் அங்கேயே அமர்ந்து சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். அதற்குள் மழையில் நனைய வேண்டும் என்ற நவீனின் ஆசை இன்னும் அதிகரித்தது. எனவே நவீன் காவ்யாவின் கையை பிடித்து உணவகத்திற்கு வெளியே அழைத்து சென்று, வா காவ்யா, இன்று நாம் இருவரும் மழையில் நனையலாம் என்றான். இதை கேட்டவுடன் காவ்யா சட்டென்று தனது கையை விடுவித்துக் கொண்டு கோபமாக, உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? நான் இவ்வளவு பணம் செலவு செய்து மேக்கப் போட்டிருக்கிறேன். நீ மழையில் நனைவதை பற்றி பேசுகிறாய். இது என்ன முட்டாள்தனமான ஆசை? திடீரென்று உனக்கு என்ன கிராமத்துக்காரன் புத்தி வந்து விட்டதா என்று கேட்டாள். காவ்யாவின் பேச்சை கேட்ட நவீன் மனதளவில் மிகவும் காயமடைந்தான். இருப்பினும் அவன் தன்னை சமாளித்துக் கொண்டான். ஏனென்றால் அவன் காவ்யாவை நேசித்தான். ஒருவேளை அதனால்தான் அவன் மனம் வருத்தமடைந்தது. அப்போது காவ்யா, உன்னுடைய இந்த முட்டாள்தனமான செயல்களை மாற்றிக்கொள். இல்லை என்றால் உன்னுடன் எதிர்காலத்தை பற்றி நான் யோசிக்க வேண்டியிருக்கும் என்று கூறினாள். இவ்வளவு சொல்லிவிட்டு காவ்யா ஒரு ஆட்டோவை அழைத்து அங்கிருந்து கிளம்பிச் சென்றாள். நவீன் அவளை கூப்பிட்டான். ஆனால் காவ்யா அவன் பேச்சை கேட்கவே இல்லை. இதனால் நவீனின் மனநிலை மிகவும் மோசமானது. காவ்யாவிற்கு ஏன் இவ்வளவு கர்வம் என்று அவனுக்கு புரியவில்லை. ஆனாலும் காதலின் காரணமாக அவன் தன்னைத்தானே தேற்றிக் கொண்டான். அப்போது மழை நின்றபாடில்லை. நவீனுக்கு வெளியே நிற்க விருப்பமில்லை என்பதால் அவனும் ஒரு ஆட்டோ பிடித்து வீட்டை நோக்கி புறப்பட்டான். வீட்டிற்கு சென்று அவன் அழைப்பு மணியை அடித்தான். அப்போது அவனது அம்மா சரிதா கதவை திறந்தார். பிறகு நவீன் அறைக்குள் சென்றபோது சுனிதா அங்கு இல்லை என்பதை பார்த்தான். நல்லது, அவள் இங்கு இல்லை. இருந்திருந்தால் அவளை பார்த்து என் மூட் இன்னும் கெட்டு போயிருக்கும் என்று நினைத்தான். அப்படி எண்ணிக்கொண்டு அவன் வராண்டாவிற்கு சென்று சிகரெட்டை பற்ற வைத்து வெளியே பெய்யும் மழையை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு சிகரெட்டை முடித்துவிட்டு அறைக்கு திரும்பி படுக்கையில் அமர்ந்தான். அப்போது சுனிதா கதவை திறந்து உள்ளே வந்தாள். அவளை பார்த்தவுடன் நவீனுக்கு கோபம் வந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் அவளை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உற்று பார்த்தான். ஏனென்றால் அப்போது சுனிதாவின் உடல் முழுவதும் மழையில் நனைந்திருந்தது. அவள் வெட்கத்துடன் தலை குனிந்து நின்றிருந்தாள். அவளது உடலில் இருந்து சொட்டு சொட்டாக தண்ணீர் சொட்டி கொண்டிருந்ததை பார்த்த நவீன் அவள் நீண்ட நேரம் மழையில் நனைந்திருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான். அப்போது அவனது கோபம் எப்படி மறைந்தது என்று அவனுக்கே தெரியவில்லை. அவன் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டான். சுனிதா ஓடிப்போய் குளியலறைக்குள் நுழைந்தாள். அவளது சேலையில் இருந்து தண்ணீர் சொட்டியதால் அறை முழுவதும் தண்ணீர் பரவி இருந்தது. ஆனால் நவீன் அமைதியாக படுக்கையில் படுத்துக் கொண்டான். சிறிது நேரம் கழித்து சுனிதா சேலையை மாற்றிக்கொண்டு துண்டால் கூந்தலை துடைத்தவாறு வெளியே வந்தாள். அப்போது அவள் பிங்க் நிற சேலை அணிந்திருந்தாள். பிங்க் நிறம் நவீனுக்கு மிகவும் பிடிக்கும். அதனால் அந்த சேலையில் சுனிதாவை பார்த்த நவீனின் பார்வை அப்படியே நிலைத்து நின்றது. ஏனெனில் அவள் அந்த சேலையில் அவ்வளவு அழகாக இருந்தாள். சுனிதா கண்ணாடியின் முன் நின்று கண்ணுக்கு கருப்பு மை வைக்க தொடங்கினாள். அப்போது கண்ணாடியில் அவளது எளிமையான அழகு இன்னும் தெளிவாக தெரிந்தது. அப்போதும் நவீன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு சுனிதா அலங்காரத்தை முடித்துவிட்டு நவீனை பார்த்து, இன்று இவ்வளவு சீக்கிரம் வீட்டிற்கு வந்து விட்டீர்களே என்று கேட்டாள். அதற்கு நவீன் கோபத்துடன், கொஞ்சம் வேலை இருந்தது, மற்றபடி உன்னிடம் பேச வேண்டிய அவசியம் எனக்கு ஏதுமில்லை என்றான். இதை கேட்டவுடன் சுனிதாவின் முகம் வாடி போனது. பிறகு அவள் தலை குனிந்து மெதுவாக, நான் இன்று எப்படி இருக்கிறேன் என்று கேட்டாள். நவீன் அவளை பார்க்காமலேயே, எப்படி இருந்தாயோ அப்படியேதான் இருக்கிறாய் என்றான்.
பிறகு சுனிதா அமைதியாக அறையை விட்டு வெளியே சென்றாள். உடனே நவீன் மெசஞ்சரை ஆன் செய்து காவ்யாவிற்கு மெசேஜ் செய்தான். கோபமாக இருக்கிறாயா? இதற்கு காவ்யா, கோபப்படாமல் என்ன செய்வது? என்ன செய்து கொண்டிருந்தாய் நீ? மதுரை வந்த பிறகு நீ எப்படி மாறிவிட்டாய்? இந்த கிராமத்து பெண்களை போன்ற ஆசைகளை ஏன் என்னிடம் திணிக்கிறாய்? அது எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்தது தெரியுமா என்று பதிலளித்தாள். அதற்கு நவீன் விளக்கமளிக்கும் விதமாக, பார், நான் அப்படி சொல்ல வரவில்லை. எப்போதும் இவ்வளவு மேக்கப் போட்டால் முகம் கெட்டு போய்விடும் என்றுதான் சொன்னேன் என்றான். உடனே காவ்யா ஒரு கோபமான இமோஜியை அனுப்பி, நவீன், இந்த வயதில் நான் ஃபேஷன் மற்றும் உடல் அமைப்பை பராமரிக்காவிட்டால் வயதான பிறகா செய்வேன் என்று எழுதினாள். அதற்கு நவீன், சரி, உன் விருப்பம் போலவே மேக்கப் செய்து கொள் என்றான். பிறகு காவ்யா, பார், எனக்கு ஸ்டைலான ஆண்களைத்தான் பிடிக்கும். நீ துபாயில் இருந்தபோது வேறு மாதிரி இருந்தாய். ஆனால் இங்கு வந்த பிறகு மாறிவிட்டாய். உன்னை பழைய நவீனாகத்தான் பார்க்க விரும்புகிறேன். தயவு செய்து என்னிடம் இப்படி அறிவில்லாத தனமாக பேசாதே. இல்லை என்றால் நம் உறவு நீடிக்காது என்று பதிலளித்தாள். காவ்யாவின் பேச்சை கேட்ட நவீன் பெரும் காயமடைந்தான். காவ்யா ஏன் இப்படி பேசுகிறாள்? 6 மாதங்களாக தொடரும் இந்த உறவில் திடீரென இவ்வளவு மாற்றம் ஏன் என்று அவன் சிந்திக்க தொடங்கினான். இருப்பினும் அவன் தன்னை தேற்றிக் கொண்டான். ஏற்கனவே வீட்டில் சுனிதாவால் அவன் மனம் குழப்பத்தில் இருந்தது. இப்போது காவ்யாவிடமும் சண்டையிட்டால் மனம் இன்னும் வேதனையடையும் என்று அவன் நினைத்தான். அதனால் அவன் காவ்யாவிடம், சரி, நான் முன்பிருந்தபடியே இருக்கிறேன் என்று கூறினான். இதற்கு பதிலாக காவ்யா ஒரு சிரிக்கும் இமோஜியை அனுப்பினாள். அப்போது சுனிதா சிற்றுண்டியுடன் அறைக்குள் வந்தாள். நவீன் தட்டை பார்த்தபோது அதில் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் இருந்தது. அது அவனுக்கு மிகவும் பிடித்தமான உணவு. அதிலும் இந்த மழைக்காலத்தில் பூரி சாப்பிடுவதே தனி சுகம். சுனிதா தட்டை அவன் முன் வைத்தபோது நவீன் எதுவும் பேசாமல் சாப்பிடத் தொடங்கினான். அன்று பூரியின் சுவை சற்று வித்தியாசமாக தெரிந்தது. ஏனென்றால் அவனுக்கு அவனது அம்மா சரிதா செய்யும் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் மிகவும் பிடிக்கும். அந்த சுவையை அவனால் மறக்க முடியாது. அதே சுவையை இன்று உணர்ந்ததால் அவன் சுனிதாவிடம், இந்த பூரியை நீதான் செய்தாயா என்று கேட்டான். அதற்கு சுனிதா தலையசைத்து, ஆமாம், நான் தான் செய்தேன் என்றாள். நவீன் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று கூறினான். இதை கேட்டவுடன் சுனிதா வெட்கத்துடன் மெல்லியதாக புன்னகைத்தாள். பிறகு நவீன் மீண்டும் கேட்டான், இது எனக்கு பிடித்த உணவு என்று உனக்கு எப்படி தெரியும்? அதற்கு சுனிதா, நான் உங்கள் அண்ணன் அமித்திற்கு சமைத்து கொடுக்கும் போது அவர் சாப்பிட்டு கொண்டே உங்களுக்கும் பூரி மிகவும் பிடிக்கும் என்று சொல்வார். சிறு வயதில் நீங்கள் இருவருமே இதற்காக பலமுறை சண்டையிட்டுக் கொள்வீர்கள் என்றும் கூறுவார். அவர் உங்கள் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார் என்று கூறினாள். இதை சொல்லும் போதே சுனிதாவின் கண்கள் கலங்கின. தனது கண்ணீரை மறைப்பதற்காக அவள் வேகமாய் வராண்டாவிற்கு ஓடினாள். அப்போது நவீனின் மனதிலும் பழைய நினைவுகள் பசுமையாக நிழலாடின. அவனும் அவனது அண்ணன் அமித்தும் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தார்கள். உடைகள், உணவு என எல்லாமே அவர்களுக்கு ஒரே மாதிரியாகத்தான் பிடிக்கும். சுனிதா இப்போது அமித்தின் நினைவுகளில் மூழ்கி சோகமாக இருந்தாள். நவீனுக்கு ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் வராண்டாவிற்கு சென்று சுனிதாவிற்கு துணையாக நிற்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. அதனால் அவன் படுக்கையை விட்டு எழுந்து வராண்டாவிற்கு சென்றான். அப்போது சுனிதாவின் கண்களில் இருந்து கண்ணீர் சொட்டு சொட்டாக விழுந்து கொண்டிருந்தது. இதை கண்ட நவீனுக்கு முதலில் கோபம் வந்தது. ஏனென்றால் சுனிதா நாடகம் ஆடுகிறாளோ என்று அவன் நினைத்தான். அவன் ஏதோ சொல்ல வந்தபோது சுனிதாவே பேசத் தொடங்கினாள். என்னால் தான் உங்கள் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது. உங்களுக்கு இப்படி நடப்பதை நான் ஒருபோதும் விரும்பவில்லை. மாறாக நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். உங்கள் வழியில் நான் ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டேன். பிறகு அவள் தொடர்ந்தாள். ஒவ்வொருவருக்கும் கனவுகள் இருக்கும். எனக்கும் இருந்தது. எனக்கும் ஒரு அழகான மகிழ்ச்சியான குடும்பம் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். கணவனின் அன்பு கிடைக்க வேண்டும். வீட்டை தனது குறும்புகளாலும் சிரிப்பாலும் நிரப்பும் ஒரு சிறிய குழந்தை இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன்.
நாள் முடிவில் என் கணவர் சோர்வுடன் வீட்டிற்கு திரும்பும் போது அவருக்கு நான் டீ தயாரித்து கொடுக்க வேண்டும். எனது சேலை தலைப்பால் அவரது முகத்தை துடைத்து, நீங்கள் மிகவும் சோர்வாக தெரிகிறீர்கள், இந்த டீயை குடித்துவிட்டு ஓய்விடுங்கள் என்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். பிறகு அவர் என்னை கட்டியணைத்து, உன்னை பார்த்தாலே என் சோர்வெல்லாம் பறந்து போய்விட்டது, வா, உனது வேலைகளில் நான் உதவி செய்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று கனவு கண்டேன். அப்போது எல்லாம் சரியாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. உங்கள் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். ஆனால் கடவுள் என் பங்கிற்கு இருந்த அந்த சுகத்தை அதிக நாட்கள் வைத்திருக்கவில்லை. இதை கூறும்போது சுனிதாவின் கண்களில் இருந்து முத்து போல கண்ணீர் சொட்டியது. அவள் மேலும் கூறினாள், என்னால் உங்கள் கனவுகள் உடையக்கூடாது. உங்கள் வாழ்க்கை அழகாகவும் உங்கள் விருப்பப்படியும் இருக்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். எனவே உங்கள் எல்லா கனவுகளும் நிறைவேறட்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருங்கள். சுனிதாவின் இந்த பேச்சுக்களுக்கு நவீன் எதற்கும் பதில் சொல்லவில்லை. மாறாக அவன் சிகரெட்டை பற்ற வைத்து அதை முடித்துவிட்டு அறைக்குள் வந்து படுக்கையில் படுத்துக் கொண்டான். அங்கு சுனிதா இன்னும் வராண்டாவிலேயே நின்று அழுது கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது நவீனுக்கு எதுவுமே நன்றாக தோன்றவில்லை. அவனுக்கு சுனிதாவிற்காகவும் வருத்தமாக இருந்தது. ஏனென்றால் இதில் அவளுடைய தவறு ஏதுமில்லையே. இருப்பினும் அவன் எந்த ஒரு பாச பிணைப்பிலும் விழுந்துவிட விரும்பவில்லை. எனவே அவன் தனது போனை எடுத்து காவ்யாவிற்கு மெசேஜ் செய்தான். அவன் காவ்யாவுடன் நீண்ட நேரம் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தான். இருப்பினும் அவனது மனதிற்குள் ஏதோ ஒரு குறை இருப்பது போலவே தோன்றியது. அதனால் எதிலுமே அவனுக்கு ஈடுபாடு வரவில்லை. நவீனின் வாழ்க்கை முற்றிலும் சிக்கலாகி போனது. தனது வாழ்க்கையில் இப்படியொரு திருப்பம் வரும் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. சுனிதா அறையை விட்டு வெளியே சென்றிருந்தாள். நவீன் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். மழையோ இன்னும் பெய்து கொண்டிருந்தது. அவன் கண்களை மூடிக்கொண்டு படுக்கையில் படுத்துக் கொண்டான். எவ்வளவு நேரம் அப்படியே இருந்தான் என்று அவனுக்கே தெரியவில்லை. திடீரென சுனிதாவின் குரலை கேட்டு அவன் கண்கள் திறந்தன. உணவு தயாராக உள்ளது, வந்து சாப்பிடுங்கள். நவீன் எதுவும் பேசாமல் அவளுடன் உணவு மேசைக்கு சென்றான். அங்கே அவன் பருப்பு, சாதம் மற்றும் சிக்கன் மசாலா இருப்பதை கண்டான். அதை பார்த்த உடனேயே அவன் வேகமாக சாப்பிட அமர்ந்தான். அவன் சாப்பிடத் தொடங்கி சிறிது நேரத்திற்கு பிறகு அவனது அப்பா சங்கரும் மேசைக்கு வந்தார். சாப்பிட்டு கொண்டே சங்கர், நவீன் மகனே, சுனிதாவை அழைத்து கொண்டு சில நாட்கள் மதுரைக்கு வெளியே எங்காவது சுற்றிவிட்டு வா, உனக்கும் மனதிற்கு நிம்மதியாக இருக்கும் என்றார். இதை கேட்டவுடன் நவீனின் தலை சுற்றுவது போலிருந்தது. அந்த சாப்பாட்டு தட்டை தூக்கி எரியலாம் என்று கூட அவனுக்கு தோன்றியது. சுனிதா ஒருவேளை அவனது கோபத்தை கணித்திருக்க வேண்டும். அதனால் அவள் சங்கரிடம், வேண்டாம் மாமா, என் உடல்நிலை சரியாக இல்லை. அதனால் என்னால் இப்போது எங்கும் வர முடியாது. அவர் இன்னும் சில நாட்கள் மதுரையில் தானே இருக்க போகிறார். அதனால் இங்கேயே அனைவருடனும் இருக்கட்டும் என்றாள். சுனிதாவின் பேச்சை கேட்டு சங்கர் அமைதியானார். நவீன் மனதிற்குள், நல்ல வேளை இவள் என்னை காப்பாற்றினாள் என்று நினைத்தான். ஏனென்றால் நவீன் தனது அப்பா மீது எவ்வளவு கோபமாக இருந்தாலும் அவரது கௌரவத்திற்காக அவரை எதிர்த்து ஒருபோதும் பேச மாட்டான். அவன் அமைதியாக சாப்பிட்டு முடித்துவிட்டு அறைக்கு சென்றான். சிறிது நேரம் கழித்து சுனிதாவும் அறைக்கு வந்து படுக்கையில் படுத்துக் கொண்டாள். நவீன் வராண்டாவிற்கு சென்று அங்கே நின்று கொண்டு, இனி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மதுரையை விட்டு துபாய்க்கு திரும்ப வேண்டும் என்று யோசிக்க தொடங்கினான். ஏனெனில் சுனிதாவுடன் வாழ்க்கையை கழிப்பது அவனுக்கு சாத்தியமில்லாத ஒன்றாக தோன்றியது. நாட்கள் செல்ல செல்ல சுனிதாவின் மீது அவனுக்கு பாசம் கூடிவிடுமோ என்று அவன் பயந்தான். அப்படி நடந்தால் அவளது உணர்ச்சிகளுக்கு முன் தான் பலவீனமாகிவிடக்கூடும் என்று எண்ணினான். இல்லை, அப்படி ஒருபோதும் நடக்கவிடக்கூடாது என்று அவன் மனதிற்குள் உறுதி பூண்டான். நான் காவ்யாவை நேசிக்கிறேன். அவள் சுனிதாவை விட எல்லா விதத்திலும் சிறந்தவள். அழகாகவும் படித்தவளாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறாள். வராண்டாவில் நின்று இதையெல்லாம் சிந்தித்து விட்டு அவன் அறைக்கு திரும்பினான்.
அப்போது சுனிதா தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான். அவளது சேலை சற்று கலைந்திருந்தது. நவீன் அவசரமாக அவளது சேலை தலைப்பை சரி செய்ய முயன்றான். ஆனால் அதே சமயம் சுனிதா கண்களை திறந்து விட்டாள். நவீன் உடனே தனது கையை எடுத்துக்கொண்டான். சுனிதா சூழ்நிலையை புரிந்து கொண்டு தனது சேலையை சரி செய்துவிட்டு மீண்டும் படுத்துக் கொண்டாள். நவீன் மறுபக்கம் திரும்பி படுத்துக் கொண்டான். அப்போது சுனிதா, போர்வை போர்த்தி கொள்ளுங்கள், மிகவும் குளிராக இருக்கிறது என்றாள். நவீன் அவள் சொன்னதை கேட்காதது போல் அப்படியே படுத்து கிடந்தான். சிறிது நேரம் கழித்து சுனிதாவை போர்வையை எடுத்து நவீனின் மேல் போர்த்தி விட்டாள். அப்போது அவளது கண்ணாடி வளையல்களின் ஓசை நவீனின் காதுகளில் விழுந்தது. மழையின் சத்தத்திற்கு நடுவே அந்த வளையல் ஓசை மிகவும் இனிமையாக இருந்தது. அது நவீனின் மனதில் ஒரு விசித்திரமான இதமான உணர்வை தந்தது. சுனிதாவிற்கு பதில் காவியா இருந்திருந்தால் அவள் சேலையில் இவ்வளவு அழகாக இருந்திருப்பாளா என்று அவன் யோசிக்க தொடங்கினான். ஆனால் அடுத்த கணமே அவன் தன்னைத்தானே தடுத்து கொண்டான். நான் என்ன நினைத்து கொண்டிருக்கிறேன்? காவியா வேறு விதமான பெண். நான் அவளை நேசிக்கிறேன். எனவே இப்படி யோசிப்பது சரியல்ல என்று நினைத்தான். மதுரை வந்த பிறகு நான் மாறிவிட்டேன் என்று காவியா சொல்வது சரியாகத்தான் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டே நவீன் உறங்கி போனான். அன்று இரவு குளிரும் மழையும் இருந்ததால் நவீனுக்கு நல்ல தூக்கம் வந்தது. அவன் கண் விழித்து பார்த்தபோது மழை நின்றிருந்தது. சூரிய ஒளி ஜன்னல் வழியாக அறைக்குள் வந்து கொண்டிருந்தது. சுனிதா படுக்கையில் இல்லை. அவள் ஏற்கனவே எழுந்திருக்கலாம். பிறகு நவீன் படுக்கையை விட்டு எழுந்து குளியலறைக்கு சென்று முகம் கழுவிவிட்டு வந்தான். சுனிதா, சிற்றுண்டி தயாராக உள்ளது, வந்து சாப்பிடுங்கள் என்றாள். உணவு மேசைக்கு சென்று பார்த்தபோது சுனிதா ரொட்டியும் முட்டை புர்ஜியும் செய்திருந்தாள். சுனிதா வேண்டுமென்றே தனக்கு பிடித்தமான உணவுகளை செய்கிறாள் என்பதை நவீன் புரிந்து கொண்டான். அதனால் அவனுக்கு சுனிதாவின் மீது மிகுந்த கோபம் வந்தது. இருப்பினும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அவன் சாப்பிட அமர்ந்தான். அவனுக்கு பிடித்த உணவாக இருந்த போதிலும் அவனுக்கு எதுவுமே பிடிக்கவில்லை. ஏதோ பெயருக்கு கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு அவன் வீட்டிலிருந்து கிளம்பினான். நண்பர்களிடம் கோபித்துக் கொண்டு என்ன பயன் என்று அவன் நினைத்தான். அன்று நண்பர்கள் சொன்னது எல்லாமே ஒரு கேலிக்காகத்தானே. வழக்கமாக திருமணம் முடிந்த புதிதில் நண்பர்கள் இப்படித்தான் கேலி செய்வார்கள். ஆனால் தான் எவ்வளவு பெரிய சிக்கலில் இருக்கிறேன் என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும்? இப்படி சிந்தித்துக் கொண்டே அவன் நண்பர்களுக்கு போன் செய்ய தொடங்கினான். சிறிது நேரத்திலேயே அவனது நண்பர்கள் அனைவரும் வந்துவிட்டனர். எல்லோரும் சேர்ந்து அரட்டை அடித்துவிட்டு எங்காவது வெளியே செல்லலாம் என்று திட்டம் போட்டனர். கடைசியாக ஒரு ரிசார்ட்டிற்கு சென்று நன்றாக கொண்டாடுவது என்று முடிவானது. இதற்கான செலவை நவீன் தான் ஏற்க வேண்டும். தனது மனபாரத்தை குறைத்துக் கொள்ள அவன் உடனே சம்மதித்தான். பிறகு அனைவரும் சேர்ந்து ரிசார்ட்டை நோக்கி சென்றனர். நாள் முழுவதும் நண்பர்களுடன் சுற்றித் திரிவது, விளையாடுவது, சிரித்து பேசுவது என எல்லாமே நவீனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் வீடு திரும்பும் போது இரவு 11 மணி ஆகிவிட்டது. அவன் அழைப்பு மணியை அடித்தவுடன் சுனிதா வந்து கதவை திறந்தாள். நவீன் நேராக அறைக்குள் சென்றான். சுனிதாவும் அவன் பின்னாடியே வந்து சாப்பிடுங்கள் என்றாள். நவீன், நான் சாப்பிட்டு விட்டு வந்து விட்டேன், நீ சாப்பிடு என்றான். இதை கேட்டவுடன் சுனிதா அமைதியாக அறையை விட்டு வெளியே சென்றாள். பிறகு நவீன் குளியலறைக்கு சென்று விட்டு திரும்பிய போது சுனிதா படுக்கையில் படுத்திருப்பதை கண்டான். நீ சாப்பிட்டு விட்டாயா என்று அவன் கேட்டான். சுனிதா தலையசைத்து இல்லை என்று கூறினாள். நவீன் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. அவன் படுக்கையில் படுத்துக்கொண்டு காவியாவுடன் அரட்டை அடிக்க தொடங்கினான். நீண்ட நேரம் பேசிய பிறகு அவன் காவியாவிடம் நாளை எங்காவது வெளியே செல்லலாமா என்று கேட்டான். அதற்கு காவியா, வேண்டாம், நாளை எனக்கு தேர்வு இருக்கிறது, அதனால் பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும், வேறு ஒரு நாள் போகலாம் என்று பதிலளித்தாள். நவீன் சரி என்று கூறிவிட்டு சிறிது நேரம் கழித்து, நாளை உனக்கு தேர்வு இருப்பதால் நீ இப்போது உறங்கு, இரவு நீண்ட நேரம் விழித்திருக்க தேவையில்லை என்று கூறிவிட்டு அவனும் உறங்கி போனான். காலை எழுவதற்கு மிகவும் தாமதமாகிவிட்டது. அதற்குள் சுனிதா
டீயும் சிற்றுண்டையும் தயாரித்து வைத்திருந்தாள். நவீன் சாப்பிட்டு விட்டு தனது நண்பர்களுடன் அரட்டை அடிப்பதற்காக கிளம்பினான். போகும்போது சுனிதாவிடம், நான் வர தாமதமாகும், அதனால் நீ சாப்பிட்டு விடு என்று கூறிவிட்டு சென்றான். நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போதே மதியமாகிவிட்டது. பிறகு அனைவரும் சேர்ந்து ஒரு உணவகத்தில் மதிய உணவு சாப்பிட திட்டமிட்டு ஒரு ஆட்டோவில் சென்றனர். அப்போது நவீனின் பார்வை ஒரு ஆட்டோவின் மீது விழுந்தது. அதில் காவியா அமர்ந்திருந்தாள். அந்த ஆட்டோ கோமதி நகரை நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஆனால் அவளது பல்கலைக்கழகமோ மதுரை பல்கலைக்கழகத்தில் இருந்தது. இதை கண்டவுடன் நவீன் அவசரமாக தனது பையில் இருந்து போனை எடுத்து காவியாவிற்கு அழைப்பு விடுத்தான். காவியா போனை எடுத்தவுடன், பல்கலைக்கழகம் சென்று விட்டாயா என்று கேட்டான். அதற்கு காவியா, ஆமாம், இப்போது பல்கலைக்கழகத்தின் முன்னால் தான் இருக்கிறேன் என்றாள். இதை கேட்ட நவீன் இடி விழுந்தது போல் அதிர்ச்சி அடைந்தான். காவியா தன்னிடம் பொய் சொன்னதை அவனால் நம்ப முடியவில்லை. ஆனால் ஏன் காவியா இப்படி செய்வாள் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. ஆனால் இப்போது அவளுக்கு பின்னால் இருக்கும் உண்மையை அவன் அறிய விரும்பினான். அதனால் தனது நண்பர்களிடம், நீங்கள் சாப்பிடுங்கள், நான் இதோ வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு காவியாவின் பின்னால் சென்றான். காவியாவின் ஆட்டோ கோமதி நகரில் உள்ள ஒரு சந்தையின் முன்னால் நின்றது. நவீனும் தனது ஆட்டோவை சற்று தொலைவிலேயே நிறுத்த சொன்னான். காவியா அந்த சந்தையில் காத்து கொண்டிருந்தாள். அப்போது ஒரு கருப்பு நிற கார் அங்கு வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு இளைஞன் இறங்கினான். காவியா ஓடிப்போய் அவனை கட்டியணைத்து கொண்டாள். இதை பார்த்த நவீன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவள் வெறுமனே கட்டியணைத்திருந்தால் கூட அவன் சகித்து கொண்டிருப்பான். ஆனால் காவியா எல்லோர் முன்னிலையிலும் அந்த இளைஞனுக்கு முத்தமிட்டாள். இதை கண்ட நவீனின் இதயம் நொறுங்கி போனது. அவனது கண்கள் இருளடைந்தன. என்ன நடக்கிறது என்றே அவனுக்கு புரியவில்லை. எல்லாம் அவனுக்கு எதிராக நடப்பது போல தோன்றியது. காவியா தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை எப்படி செய்தாள்? ஓடிப்போய் காவியாவிடம், ஏன் எனக்கு இப்படி செய்தாய் என்று கேட்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் அவனால் அதை செய்ய முடியவில்லை. அந்த நொடியில் அவனுக்கு பெண்கள் மீதே ஒருவித வெறுப்பு உண்டானது. அவன் அங்கிருக்க முடியாமல் நேராக தனது நண்பர்களிடம் திரும்பினான். கோபத்தில் அவனது உடல் நெருப்பாய் எரிந்தது. இதுதான் உன் அலங்காரத்தின் ரகசியமா என்று காவியாவின் கழுத்தை பிடித்து கேட்க வேண்டும் போல இருந்தது. அவனால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. வீட்டினர் கொடுத்த வலியையும் அவனால் தாங்க முடியவில்லை. காவியா செய்த இந்த நம்பிக்கை துரோகத்தையும் தாங்க முடியவில்லை. அன்று இரவு அவன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து நிறைய மது அருந்தினான். போதையில் தள்ளாடியபடி வீடு திரும்பி பலமுறை அழைப்பு மணியை அடித்தான். அப்போதும் சுனிதா தான் வந்து கதவை திறந்தாள். கதவு திறந்தவுடனேயே நவீன் நேராக அறைக்குள் சென்று உடைகளை கூட மாற்றாமல் படுக்கையில் விழுந்தான். அவனது தலை சுற்றி கொண்டிருந்தது. சுனிதாவும் அவன் பின்னாடியே அறைக்குள் வந்து மூக்கை மூடிக்கொண்டு, நீங்கள் மது அருந்தி இருக்கிறீர்களா என்று கேட்டாள். நவீன் அவளை ஏறிட்டு பார்த்தான். அப்போது சுனிதாவின் தலைமுடி கலைந்திருந்தது. அவளது கண்கள் சிவந்திருந்தன. சற்று முன்புதான் அவள் அழுது முடித்திருப்பது போல தெரிந்தது. போதை நவீனை முழுமையாக ஆட்கொண்டிருந்தது. அதனால் அவள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அப்போது சுனிதா மீண்டும், என்ன ஆனது? ஏன் பதில் சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் நான் தடையாக இருக்க மாட்டேன் என்றுதான் சொன்னேனே, பிறகு ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டவாறே அவன் அருகில் வந்தாள். உடனே நவீன் அவளது கையை பிடித்து தனது நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டான். அந்த நொடியில் அவனது மனதில் ஒரே ஒரு எண்ணம்தான் ஓடிக்கொண்டிருந்தது. எல்லா பெண்களும் ஏமாற்றுக்காரர்கள் மற்றும் நம்பிக்கை துரோகிகள். காவியா கொடுத்த வலி அவனை அப்படி யோசிக்க வைத்தது. அல்லது அந்த சூழ்நிலையில் சுனிதாவை பார்த்ததும் அவன் அவள் மீது கொண்ட ஈர்ப்பினால் அப்படி செய்திருக்கலாம். இருப்பினும் அவன் அங்கிருந்து எழுந்து செல்ல முழுமையாக முயற்சி செய்தான். சுனிதாவும் அவனது பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள போராடினாள். ஒரு கட்டத்தில் சுனிதாவின் அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்தன. ஏனென்றால் நவீனின் பலத்திற்கு முன்னால்
அவள் தோற்று போனாள். அன்று இரவு சுனிதா தன்னை நவீனிடம் ஒப்படைத்தாள். நவீன் ஒரு பசியுள்ள விலங்கை போல சுனிதாவின் மீது பாய்ந்தான். மறுநாள் காலை அவன் கண் விழித்து பார்த்தபோது சுனிதா அவன் மேல் சாய்ந்து கிடப்பதை கண்டான். இரவில் நடந்த சம்பவங்கள் நினைவுக்கு வந்ததும் அவன் தனக்குத்தானே மிகுந்த வெட்கமும் அவமானமும் அடைந்தான். தான் ஒரு இரக்கமற்றவன் என்றும் மிகவும் தரம் தாழ்ந்தவன் என்றும் அவன் உணரத் தொடங்கினான். சுனிதா நவீனின் மனைவியாக இருந்த போதிலும் அவன் அவளுக்கு ஒருபோதும் அந்த அந்தஸ்தை கொடுத்ததில்லை. அவளுடன் வாழ்க்கையை கழிக்க கூட அவன் தயாராக இருக்கவில்லை. ஆனால் அன்று இரவு நடந்தது முற்றிலும் தவறானது. விடிந்த பிறகு நவீனுக்கு ஆழமான வருத்தம் ஏற்பட்டது. தன்னை மிக கேவலமானவனாக அவன் உணர்ந்தான். பிறகு அவன் படுக்கையை விட்டு எழுந்து முகம் கழுவி விட்டு வீட்டிலிருந்து கிளம்பினான். அதுவரை சுனிதா தூங்கிக் கொண்டிருந்தாள். நவீன் நாள் முழுவதும் நண்பர்களுடன் அரட்டை அடித்து கழித்துவிட்டு மாலையில் வீடு திரும்பினான். அறைக்குள் சென்றபோது சுனிதா வராண்டாவில் நின்று கொண்டிருப்பதை கண்டான். அவள் அழுது கொண்டிருந்தாள் போல தெரிந்தது. எனவே நவீனும் வராண்டாவிற்கு சென்றான். அவனை கண்டதும் சுனிதா தனது கண்ணீரை துடைத்துக் கொண்டு எப்போது வந்தீர்கள் என்று கேட்டாள். நவீன் இப்போதுதான் என்றான். பிறகு சுனிதா, நீங்கள் இருங்கள், நான் டீ தயாரித்து வருகிறேன் என்றாள். உடனே நவீன் அவளது கையை பிடித்து கொண்டு, பார், நேற்றிரவு நடந்தவற்றிற்காக நான் மிகவும் வெட்கப்படுகிறேன். நீ அதை தவறாக நினைக்காதே என்றான். இதற்கு சுனிதா அமைதியாக இருந்தாள். நீண்ட நேரம் அவள் எதுவும் பேசவில்லை. பிறகு மெதுவாக, எந்த தவறும் நடக்கவில்லை, என் மீது உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது என்றாள். இதை கேட்ட பிறகு நவீனால் எதுவும் பேச முடியவில்லை. ஒருவேளை அன்று இரவு அவனது நடத்தையால் சுனிதா மனதளவில் மிகுந்த காயமடைந்திருக்கலாம். நவீனும் தனது குற்ற உணர்வில் மூழ்கி கிடந்தான். எல்லா பக்கமிருந்தும் அவன் நம்பிக்கை இழந்து சோர்ந்து போயிருந்தான். அதனால்தான் அவனுக்கு இனி மதுரையில் இருக்க சிறிதும் விருப்பமில்லை. இந்த சிக்கல்கள் மற்றும் வழிகளில் இருந்து தப்பிக்க தனது விடுமுறை முடிவதற்கு முன்பே துபாய்க்கு திரும்பிச் செல்ல அவன் முடிவு செய்தான். சுனிதாவுடன் அவனுக்கு இப்போது அதிக பேச்சுவார்த்தை இல்லை. ஏனென்றால் கோபத்தினாலும் அதிருப்தியினாலும் அவன் அவளிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டான். இவ்வளவு துயரங்களுக்கு பிறகும் சுனிதா சிரிக்கவும் புன்னகைக்கவும் முயற்சி செய்தாள். ஆனால் இப்போது அவளும் சோகமாகவே இருக்கத் தொடங்கினாள். நவீன் அவளது சிரிப்பையும் கண்ணீரையும் கல்லாக மாற்றிவிட்டது போல தெரிந்தது. அந்த இரவிற்கு பிறகு காவ்யாவுடனும் நவீன் அதிகமாக பேசவில்லை. இருப்பினும் காவ்யா அடிக்கடி நவீனுக்கு போன் செய்து கொண்டே இருந்தாள். ஆனால் நவீன் அவளிடமிருந்து தப்பிக்க முயன்றான். சில நேரங்களில் போனை எடுத்தான், சில நேரங்களில் எடுக்கவில்லை. ஏனென்றால் சுனிதாவிற்கு தான் இழைத்த மிகப்பெரிய அநீதியால் அவனது மனதிற்குள் குற்ற உணர்வு நெருப்பாய் எரிந்து கொண்டிருந்தது. இதை பற்றி சிந்தித்து அவன் நாளடைவில் மனதளவில் உடையத் தொடங்கினான். ஒரு நாள் அவன் தனது நண்பர்களை சந்திக்க சென்றபோது தவறுதலாக போனை வீட்டிலேயே மறந்து வைத்துவிட்டு சென்றான். அன்று இரவு நண்பர்களுடன் பேசிவிட்டு வீடு திரும்பிய போது சுனிதா சொன்னாள், உங்களுக்கு ஒரு பெண்ணிடமிருந்து போன் வந்தது. ஒருவேளை அவள் உங்கள் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறாள் போல. நாளை உங்களை வந்து சந்திக்குமாறு அவள் கூறினாள். இதை கேட்ட நவீன் திகைத்து போனான். வந்த போன் காவ்யாவுடையதுதான் என்று அவனுக்கு புரிந்தது. அப்போது சுனிதா தொடர்ந்து சொன்னாள், வாழ்க்கை இப்படி ஓடாது. நீங்கள் அந்த பெண்ணை சந்தித்து பேசுங்கள். அவள் போனில் அழுது கொண்டே இருந்தாள். ஒருவேளை அவள் உண்மையாகவே உங்களை நேசிக்கிறாள் போலிருக்கிறது. சுனிதாவின் பேச்சை கேட்ட நவீனுக்கு ஆத்திரம் வந்தது. அவன் கோபத்துடன், என்ன காதல்? காதல் என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா? நீ என்மேல் வைத்திருப்பது காதலா என்று கேட்டான். இதை கேட்ட சுனிதா சில நொடிகள் அவனது முகத்தையே பார்த்தாள். பிறகு, நான் உங்களை நேசிக்கவில்லை என்று கூறிவிட்டு வராண்டாவிற்கு ஓடினாள். நவீனும் அவள் பின்னாடியே சென்றான். சுனிதா அழுது கொண்டிருந்ததை பார்த்த அவன், அழாதே, அவளை சந்திக்க சொல்கிறாய், ஆனால் நீயே அழுது கொண்டிருக்கிறாய் என்றான். சுனிதா தனது கண்ணீரை துடைத்துக் கொண்டு, ஆம், நீங்கள் நாளையே அவளை சந்தித்து பேசுங்கள். உங்கள் இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்து போய்விட்டால்
நீங்கள் அவளை திருமணம் செய்து கொண்டு வீட்டிற்கு அழைத்து வாருங்கள். நான் உங்கள் பாதையில் ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டேன் என்றாள். அதன் பிறகு இது குறித்து அவர்கள் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. நவீன் காவ்யாவிற்கு மெசேஜ் செய்தான். நாளை நான் உன்னை சந்திக்கிறேன், எங்கே எப்போது வர வேண்டும் என்று சொல். அதற்கு காவ்யா, சரி, நான் சரியான நேரத்திற்கு வந்து விடுகிறேன் என்று பதிலளித்தாள். நவீன் அதற்கு மேல் ஏதும் சொல்லவில்லை. இருப்பினும் அன்று தன் கண்களால் கண்ட அந்த சம்பவத்தை பற்றி காவ்யாவிடம் கண்டிப்பாக கேட்க வேண்டும் என்று அவன் மனதிற்குள் உறுதி பூண்டான். சிறிது நேரம் கழித்து சுனிதா இரவு உணவிற்கு அழைத்தாள். நவீன் சென்று சாப்பிட்டு விட்டு அறைக்கு திரும்பி படுத்து கொண்டான். சற்று நேரத்தில் சுனிதாவும் வந்து அவன் அருகில் படுத்து கொண்டாள். அன்று இரவு அவர்கள் இருவருக்கும் இடையே எந்த பேச்சும் இல்லை. காலை எழுந்த நவீன் முகம் கழுவி சிற்றுண்டி முடித்துவிட்டு காவ்யாவை சந்திக்க புறப்பட்டான். அவர்கள் பேசிக்கொண்ட இடத்திற்கு அவன் சென்று சேர்ந்தான். கடிகாரத்தை பார்த்தபோது அவன் சற்று முன்னதாகவே வந்திருப்பது தெரிந்தது. சரி, நேரம் வந்ததும் காவ்யாவும் வந்துவிட்டாள். நவீனை கண்டதும் அவள் ஓடி வந்து அவனது நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். அவள் அவனது மார்பில் தலை சாய்த்த அந்த நொடியில் நவீனுக்கு அன்று கண்ட அந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. உடனே அவன் காவ்யாவை தள்ளிவிட்டான். இதனால் அதிர்ச்சியடைந்த காவ்யா, என்ன ஆச்சு நவீன், நீ ஏன் என்னை இப்படி அலட்சியப்படுத்துகிறாய் என்று கேட்டாள். அதற்கு நவீன், அன்று உன்னுடைய தேர்வு எப்படி இருந்தது என்று கேட்டான். காவ்யா, ஆமாம், மிக நன்றாக இருந்தது என்றாள். இதை கேட்டதும் நவீனின் கோபம் உச்சிக்கே சென்றது. காவ்யா இப்போதும் அவன் முன்னால் பொய் சொல்லிக் கொண்டிருந்தாள். அவனால் இதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. அவன், உன்னால் எப்படி இவ்வளவு பொய் சொல்ல முடிகிறது? அந்த தேர்வை நீ அந்த இளைஞனின் நெஞ்சிலும் இதழ்களிலுமாய் எழுதி கொண்டிருந்தாய் என்று கேட்டான். இதற்கு மேல் நவீனால் பேச முடியவில்லை. ஏனென்றால் அவனது மனசாட்சி அவனை தடுத்தது. ஆனாலும் காவ்யா அதை மறுத்து, நீ என்ன உளறுகிறாய் என்று கேட்டாள். இதனால் நவீனின் ஆத்திரம் இன்னும் அதிகமானது. அவன் காவ்யாவை ஓங்கி ஒரு அறை அறைந்து, நான் பொய் சொல்கிறேனா? அன்று நீ கோமதி நகருக்கு செல்லவில்லையா? அந்த இளைஞனை சந்திக்கவில்லையா என்று கேட்டான். அதற்கு காவ்யா திமிராக, ஆமாம், பார்த்தேன். அதனால் என்ன? உனக்கு பிடிக்கவில்லை என்றால் நீ கிளம்பலாம். நான் உன்னிடம் மீண்டும் ஒருபோதும் பேச மாட்டேன். உன்னை போல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் என் பின்னால் சுற்றுகிறார்கள் என்றாள். இதை கேட்ட நவீனுக்கு அவளது கழுத்தை நெரிக்க வேண்டும் போல தோன்றியது. ஆனால் அவனால் அதை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவன் தன்னை மிகவும் அற்பமானவனாக உணரத் தொடங்கினான். இதற்கு மேல் காவ்யாவிடம் எதுவும் பேசாமல் அவன் அங்கிருந்து கிளம்பிவிட்டான். அவனது மனம் மிகுந்த வேதனை அடைந்தது. காவ்யா உண்மையை சொல்வாள், பிறகு தான் அவளை மன்னித்து விடலாம் என்று அவன் நினைத்திருந்தான். ஆனால் காவ்யா பேசிய பேச்சிற்கு பிறகு அவளுடன் வாழ்வது சாத்தியமற்றது. அவளை மன்னிப்பதும் இயலாத ஒன்று. இதனாலேயே பெண்கள் மீதான அவனது வெறுப்பு இன்னும் அதிகரித்தது. கோபத்தில் கொதித்தபடி அவன் வீடு திரும்பினான். அவன் அறைக்குள் அமர்ந்ததும் சுனிதா ஒரு கிளாஸ் தண்ணீர் கொண்டு வந்தாள். அவன் அருகில் அமர்ந்து, உங்கள் இருவருக்கும் இடையிலான சண்டை சரியாகி விட்டதா என்று கேட்டாள். இதற்கு நவீன் எந்த பதிலும் சொல்லவில்லை. மாறாக அவன் சுனிதாவை பார்த்தான். அப்போதும் அவளது கண்கள் சிவந்திருந்தன. அப்போது சுனிதா மீண்டும் சொன்னாள், நான் சில நாட்கள் என் அம்மா வீட்டிற்கு செல்ல விரும்புகிறேன். நீங்கள் என்னை கொண்டு போய் விட்டால் நன்றாக இருக்கும். நவீன், சரி, தயாராக இரு. இன்று மாலையே உன்னை விட்டு விடுகிறேன் என்றான். அன்றைய தினமே நவீன் சுனிதாவை அவளது அம்மா வீட்டில் விட்டுவிட்டு வந்தான். அதன் பிறகு அவன் துபாய்க்கு திரும்புவதற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினான். சில நாட்களிலேயே அனைத்தும் தயாரானது. ஆனால் அவன் கிளம்புவதற்கு முன்பு அவனது அப்பாவும் அம்மாவும் சுனிதாவை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வா என்று கூறினர். துபாய் கிளம்ப வேண்டிய நாளுக்கு ஒரு நாள் முன்னதாக அவன் சுனிதாவை வீட்டிற்கு அழைத்து வந்தான். அடுத்த நாள் அவனது விமானம் இரவு 1 மணிக்கு இருந்தது. அதனால் அவன் இரவு 10 மணிக்கு வீட்டிலிருந்து கிளம்ப வேண்டி இருந்தது. இந்த இடைப்பட்ட நாட்களில் சுனிதாவுடன் அவன் அதிகமாக பேசவில்லை. அவன் எல்லோரிடமும் விடைபெற்று கொண்டான்.
பிறகு வீட்டில் இருந்து கிளம்புவதற்கு முன்பு சுனிதாவிடமும் விடைபெற சென்றான். அவன் சுனிதாவிற்குத்தான் மிகப்பெரிய அநீதியை இழைத்திருந்தான். இருந்தாலும் கடைசி முறையாக அவளிடம் விடைபெற வேண்டுமல்லவா? அப்போது சுனிதா வராண்டாவில் ஜன்னலை பிடித்தபடி நின்றிருந்தாள். நவீனை கண்டதும் அவள் தனது கண்ணீரை துடைக்க முயற்சி செய்தாள். ஆனால் அது வீணானது. பிறகு ஒரு மெல்லிய சோகமான புன்னகையுடன், நாம் மீண்டும் எப்போதாவது சந்திப்போமா என்று கேட்டாள். இதை கேட்டவுடன் நவீனின் இதயம் ஒரு கணம் அதிர்ந்தது. ஆனால் அப்போது அவன் சுனிதாவிற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. சொல்லப்போனால் அன்று அவனிடம் எந்த பதிலும் இருக்கவில்லை. ஏனென்றால் மீண்டும் ஒருபோதும் மதுரைக்கு வரக்கூடாது என்று அவன் மனதிற்குள் உறுதி பூண்டிருந்தான். நவீனின் மௌனத்தை கண்ட சுனிதா, ஒருவேளை ஒரு நாள் நீங்கள் மதுரைக்கு திரும்ப வரக்கூடும். ஆனால் அப்போது காலம் மிகவும் கடந்து போயிருக்கும் என்றாள். அவன் சென்ற பிறகு சுனிதா அவளது அம்மா வீட்டிற்கு சென்று விடுவாள், அல்லது வேறொருவரை திருமணம் செய்து கொண்டு புதிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாள் என்று நவீன் நினைத்தான். அப்படி எண்ணி அவன் மனதிற்குள் புன்னகைத்தான். பிறகு எதுவும் பேசாமல் வீட்டை விட்டு வெளியேறினான். அன்று சுனிதாவின் கண்ணீர் அவனை தடுத்து நிறுத்தவில்லை. துபாய் சென்றடைந்ததும் அவன் அனைவருடனான தொடர்பையும் துண்டித்துக் கொண்டான். அடுத்த 4 ஆண்டுகளுக்கு தனது வாழ்க்கை, குடும்பம் என அனைத்தையும் மறப்பதற்காக கிளப்கள், பார்ட்டிகள் மற்றும் எல்லா விதமான களியாட்டங்களிலும் தன்னை மூழ்கடித்துக் கொண்டான். ஆனால் 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் சோர்வடைந்த போது இனி தன்னால் இப்படி வாழ முடியாது என்று உணர்ந்தான். தாயின் பாசம், குடும்பத்தின் அன்பு மற்றும் ஒரு மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கையின் மீதான ஏக்கம் அவனை மீண்டும் மதுரைக்கு இழுத்து வந்தது. அவன் வீட்டிற்கு சென்று அழைப்பு மணியை அடித்தபோது ஒரு சிறுமி வந்து கதவை திறந்தாள். அவளது கண்கள் அப்படியே சுனிதாவைப் போலவே இருந்தன. நவீன் அந்த சிறுமியை தூக்கி கொண்டு, உன் பெயர் என்ன என்று கேட்டான். அந்த சிறுமி புன்னகையுடன், என் பெயர் மாயா என்றாள். அப்போது சங்கரும் சரிதாவும் வெளியே வந்தனர். நவீனை கண்டதும் இருவரது கண்களும் கலங்கின. நவீன் தனது அப்பாவை கட்டியணைத்து, அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் நிறைய தவறுகள் செய்துவிட்டேன் என்றான். அதற்கு சங்கர், நீ வந்துவிட்டாய் அல்லவா, அதுவே போதும், இனி நான் நிம்மதியாக சாவேன் என்றார். நவீன் பதற்றத்துடன், அப்பா, ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்டான். பிறகு அவன் தனது அம்மாவிடம், அம்மா, சுனிதா எங்கே என்று கேட்டான். அதற்கு அவனது அம்மா மௌனமாக இருக்கவே அந்த மௌனம் நவீனின் இதயத்தை துடிக்க வைத்தது. சுனிதா நிஜமாகவே வீட்டை விட்டு சென்று விட்டாளா என்ற எண்ணம் வந்ததும் அவன் மீண்டும் கேட்டான், அம்மா, இந்த சிறுமி யார்? அவனது அம்மா எதுவும் பேசாமல் அறைக்குள் சென்றார். பிறகு ஒரு டைரியை கொண்டு வந்து நவீனின் கையில் கொடுத்து, உன்னை தொடர்பு கொள்ள நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தோம், ஆனால் முடியவில்லை. சுனிதா இந்த டைரியை உனக்காக விட்டு சென்றிருக்கிறாள் என்று கூறிவிட்டு சரிதா அங்கிருந்து சென்றார். நவீன் அந்த டைரியை திறந்து படிக்கத் தொடங்கினான். அதில் சுனிதா ஒரு கடிதத்தை போல அனைத்தையும் எழுதியிருந்தாள். நவீன், நீங்கள் சென்று விட்டீர்கள். குடும்பத்தினருடனான எல்லா தொடர்பையும் துண்டித்துக் கொண்டீர்கள். அதனால்தான் நான் இவற்றை இங்கே எழுதுகிறேன். ஒருவேளை நீங்கள் எப்பொழுதாவது திரும்பி வரும்போது நான் இல்லை என்றால் இந்த டைரி எனது சொல்லப்படாத கதைகளை உங்களிடம் சேர்க்கும். உங்களுடன் நான் வாழ்ந்தது 1 மாதம் 10 நாட்கள் கொண்ட ஒரு சிறிய வாழ்க்கைதான். ஒருவேளை அதை நமது உலகம் என்று சொல்ல முடியாது, ஏனென்றால் அது என்னுடைய உலகமாக மட்டுமே இருந்தது. ஆனால் நீங்கள் எப்போதாவது திரும்பி வந்து நாம் இணைந்து ஒரு வாழ்க்கையை தொடங்கினால் அது நமது உலகமாக இருக்கும். நீங்கள் சென்ற 1 மாதத்திற்கு பிறகு எனக்குள் இன்னொரு உயிர் இருப்பதை நான் உணர்ந்தேன். ஒரு பெண்ணிற்கு இதைவிட மகிழ்ச்சியான தருணம் வேறு என்ன இருக்க முடியும்? ஆனால் அந்த மகிழ்ச்சி எனக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. ஏனென்றால் நீங்கள் என்னுடன் இல்லை. ஒவ்வொரு பெண்ணும் இச்செய்தியை முதலில் தன் கணவனிடம் சொல்லவே விரும்புவாள். ஆனால் நான் துரதிர்ஷ்டசாலி. என்னால் அப்படி செய்ய முடியவில்லை. ஏனென்றால் நீங்கள் என்னை ஒருபோதும் மனதார ஏற்றுக்கொள்ளவே இல்லை. என்னுடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளவில்லை.
பிறகு நாட்கள் செல்ல செல்ல என் வயிறு பெரிதாக தொடங்கியது. எனக்குள் ஒரு குழந்தை துடிக்கத் தொடங்கியது. அப்போது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. பல ஆண்டுகளாக நான் கண்ட கனவு நனவாவது போல இருந்தது. ஒரு சிறிய குழந்தை வீட்டின் இங்கும் அங்கும் ஓடித் திரியும். நான் அதன் பின்னால் ஓடிச் சென்று உணவூட்டுவேன். இந்த கனவு இப்போது நிறைய போகிறது. 6 மாதங்கள் கழித்து நான் மருத்துவ பரிசோதனைக்கு சென்றபோது ஒரு குட்டி இளவரசி இந்த உலகிற்கு வருவாள் என்று மருத்துவர் கூறினார். அப்போது நான் நினைத்தேன், அந்த இளவரசியின் முகத்தை பார்த்த பிறகாவது நீங்கள் என்னை நேசிப்பீர்கள் அல்லவா? அப்படி நேசிக்காமல் நீங்கள் எங்கே போய்விடப் போகிறீர்கள்? அதனால்தான் அவளுக்கு மாயா என்று முதலிலேயே பெயர் சூட்டினேன். அவளது மாயாஜால முகத்தை பார்த்த பிறகு நீங்கள் என்னை நேசித்துத்தான் ஆக வேண்டும். நவீன், பிரசவ நாட்கள் நெருங்க நெருங்க எனக்கு பயம் வர ஆரம்பித்தது. அந்த சமயத்தில் ஒவ்வொரு மனைவியும் தன் கணவனின் துணையை எதிர்பார்ப்பாள், குறைந்தபட்சம் தைரியம் சொல்வதற்காவது. ஆனால் நீங்கள் என்னுடன் இல்லை. இந்த வலியை என்னால் யாரிடமும் புரிய வைக்கவும் முடியவில்லை. ஆனால் என் ஒவ்வொரு தவிப்பின் வலியையும் இந்த இரவுகள் அறியும். நவீன், இனி என்னால் எழுத முடியாது என்று நினைக்கிறேன். நாளை ஒருவேளை உங்கள் இளவரசி இந்த உலகிற்கு வருவாள். அவளுடன் என்னால் சிரித்து விளையாட முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை நான் இல்லாமல் போனால் நீங்கள் திரும்பி வந்ததும் உங்கள் இளவரசியிடம் சொல்லுங்கள், அவளை இந்த உலகிற்கு கொண்டு வர அவளது தாய் ஒரு பெரிய போரை நடத்தினாள் என்று. ஆனால் அந்த போரில் அவள் தோற்று போனாள். இருந்தாலும் அவள் தன் மகளை அமிதமாய் நேசிக்கிறாள். டைரியில் இதற்கு மேல் எதுவும் எழுதப்படவில்லை. நவீன் மாயாவை கெட்டியாக தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு அன்று கதறி அழுதான். அவனது அழுகுரலை கேட்டு சங்கரும் சரிதாவும் ஓடி வந்தனர். அவர்கள், மகனே, நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தோம். ஆனால் சுனிதாவை காப்பாற்ற முடியவில்லை. ஒருவேளை கடவுளுக்கு அவள் மீது அதிக அன்பு இருந்திருக்கலாம். அதனால்தான் உன் மகளை இந்த உலகிற்கு கொண்டு வந்து வெளிச்சத்தை காட்டிவிட்டு அவள் இருண்ட உலகிற்கு சென்று விட்டாள் என்று கூறினர். அன்று நவீனின் வார்த்தைகள் அனைத்தும் மௌனமாகி போயின. அதன் பிறகு அவன் சுனிதாவின் டைரியையும் மாயாவையும் தனது நெஞ்சோடு அணைத்தபடி அடுத்த 20 ஆண்டுகளை கழித்தான். 20 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மாயாவிற்கு திருமணம் செய்து வைத்து அவளை புகுந்த வீட்டிற்கு அனுப்பிவிட்டு அவன் ஆகாயத்தின் கீழே தனியாக அமர்ந்திருந்தான். அப்போது நட்சத்திரங்களுக்கு நடுவில் இருந்து சுனிதா அவனை பார்த்து, நவீன், இந்த தனிமை எப்படி இருக்கிறது? மீதமுள்ள நாட்களை உங்களால் கழிக்க முடியுமா என்று கேட்பது போல அவனுக்கு தோன்றியது. இந்த எண்ணம் வந்ததும் நவீன் சுனிதாவின் டைரியை தனது நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு, நான் நிஜமாகவே தனிமையாகிவிட்டேன் சுனிதா. சுனிதா, நான் நிஜமாகவே தோற்று போய்விட்டேன். இனி இந்த தனிமையை என்னால் தாங்க முடியாது. என்னை மன்னித்து விடு. இதோ உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறேன். எனக்காக காத்திரு என்று கதறினான். அப்போது திடீரென வானத்தில் மின்னல் வெட்டியது. ஒரு பிரகாசமான ஒளி கீழே இறங்கியது. ஒரு நட்சத்திரமே பூமிக்கு வந்தது போல இருந்தது. அந்த ஒளியை கண்ட நவீனின் கண்கள் அதில் நிலைத்தன. சுனிதாவின் ஆன்மா தனது கையை பிடிப்பது போல அவனுக்கு தோன்றியது. மெல்ல அவனது உடல் பாரமில்லாமல் இலகுவானது. அவன் ஒரு நீண்ட கடைசி மூச்சை இழுத்து விட்டான். அடுத்த நொடியே அவன் அந்த ஒளியோடு கலந்து விட்டான். எங்கோ தூரத்தில் யாரும் அறியாத ஒரு உலகத்தில் நவீன் மற்றும் சுனிதாவின் ஆன்மாக்கள் ஒன்றிணைந்தன. அங்கே சுனிதாவின் அந்த மாயாஜால புன்னகை மீண்டும் பிரகாசித்தது. அவள் நவீனின் கையை பிடித்து, இப்போது நமது உலகம் முழுமையடைந்தது என்றாள். நவீனின் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் முகத்தில் நிம்மதியான புன்னகை நிலவியது. அந்த 2 ஆன்மாக்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து அவர்களது காதல் அந்த எல்லையற்ற வானத்தில் என்றும் நிலைத்திருக்கும் நட்சத்திரமாய் மின்னியது. நண்பர்களே, இதுதான் நவீன் மற்றும் சுனிதாவின் அந்த அரைகுறை காதல் கதை. இறுதியில் ஆன்மாக்களின் இணைப்பால் இது முழுமையடைந்தது. நினைவில் கொள்ளுங்கள், வாழ்க்கையில் நாம் செய்யும் தவறுகள் நம்மை உடைக்கக்கூடும். ஆனால் உண்மையான காதல்
எப்போதும் தனக்கான பாதையை கண்டடையும். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.